ஹாய் கைஸ், வணக்கம். நான் வினோத் ஃப்ரம் சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ஃபிலாசபிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் நம்ம வந்து 2023ல் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ஹேபிட்டை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அப்படி என்ன ஹேபிட் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறேனே. இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பயங்கரமான கோல் செட்டிங்லாம் இருக்கும். ஆக்சுவலி எல்லா வருஷமும் நம்ம வந்து பயங்கரமாக கோல்லாம் செட் பண்ணுவோம். இந்த வருஷம் பார்த்தா நம்ம வந்து நல்ல ஒரு ஃபிட்டான ஒரு பாடி வேணும், நம்ம வந்து செம்மையாக ஜிம்முக்கு போய் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவ் ஸ்கில் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் ஸ்கில், நான் இந்த மேலே மெடிடேஷன் பண்ண போகிறேன், இல்லை நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்க போகிறேன், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்கில் இருக்கும். இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாகவே வந்து போன வருஷம் ஃபுல்லாக நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், என்னால் முடியல, பட் இந்த வருஷமாவது எனக்கு நல்லா இருக்குமா லைஃப் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். பட் ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த போன மாதம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15 days இதை உருப்படியாக பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்லோவாக வந்து லேக் ஆகி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா February மாதம் ஆக போது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா February மாதம் முடிஞ்சாலும் சில விஷயங்களை நம்மளால் வந்து பண்ண முடியாமல் ஆயிடலாம். ஸோ இதுக்கூட ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஹேபிட், நம்ம கல்டிவேட் பண்ண வேண்டிய ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசிப்ளின் அப்படின்ற ஒரு ஹேபிட் தான். டிசிப்ளின் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் பெயின் இன் ஆர்டர் டு கோ ஃபார்வர்ட் ஃபார் அ லாங் டேர்ம் கெயின் அப்படிங்கலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறது. எல்லாரும் மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க. மோட்டிவேஷன் எல்லாம் வந்து கீழே இருக்கிற ஸ்டாண்டர்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக நீங்கள் வந்து உங்களையே தயார் பண்ணிக்கணும் அப்படின்னா, டிசிப்ளின் என்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து எப்படியாவது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். காலையில் எழுந்திருக்கிறது இருக்கிறதுலே உண்மையாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள் தான். பட் அந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னாவே, ஃபர்ஸ்ட் ஜாப் டன் ரைட் கெட்ஸ் many things actually kicking in the cycle அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க காலையில் அப்படின்னா, அந்த ஸ்னூஸ் பட்டன் அழுத்தினீங்கன்னாவே அந்த இடத்துலையே முதல்ல வந்து நீங்கள் மைண்டுக்கு சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் வந்து தோத்துட்டேன் அப்படின்ற அந்த விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஸோ இன் ஆர்டர் டு பிரிங் a good life அப்படின்னா, discipline is one of the foremost important and specific habit to be cultivated. மேபி எனக்கு தெரியும் நிறைய பேர் இதை பண்ணுறதுல வந்து நிறைய தோற்று போயிருப்போம், பயங்கரமாக தோற்று போயிருப்போம். சரி, நான் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான். எனக்கு காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் என்னால் முடியவே இல்லை. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் காலையில் எழுந்திருக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து என்னோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. மானிட்டரி இல்லை அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்லாம் மோசமாக இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு போய் என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தர் சொன்னார், நீ காலையில் எழுந்து 5 மணிக்கு நீ இதை வந்து ஜெபம் பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. பட் இந்த விஷயம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 மணிக்கு நான் எழுந்திருவேன். 5 மணிக்கு எழுந்து நான் இதை வந்து இந்த ஒரு சில வேர்ட்ஸ்லாம் சொல்லி முடிச்சிட்ட பிறகு திரும்ப தூங்கலான்னு தோணும். பட் அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா என்னால் தூங்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் தூக்கம் கலைஞ்சிருச்சு அவ்வளோதான். ஸோ இந்த 5 மணிக்கு எழுந்துச்சு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையில் நடக்க ஆரம்பித்தேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன்னிங்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிக்குமா அப்படின்லாம் கேட்டால் சத்தியமாக எனக்கு எந்த விதத்துலையும் பிடிக்காது. பட் ஆனால் அந்த இடத்துல வந்து நான் வந்து 5 மணிக்கு எழுந்திருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் லைஃப் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ மேபி இது வந்து என்னோடய லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்ச ஒரு விஷயங்கள்லாம். ஸோ உங்களுக்கு 5 மணிக்கோ இல்லை ஒரு 6 மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஏதாவது ஒரு பர்பஸ் வந்து லைஃப்பில் செட் பண்ணுங்கள். என்ன மாதிரி பர்பஸ் செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்கள் வந்து நான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஜிம்முக்கு போனோம் அப்படின்னால எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வந்து அதை செய்யவே மாட்டீங்க. ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் கம்பல்ஷனை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த ப்ரே பண்ணல அப்படின்னா என் வைஃப் வந்து தட்டுவா. ஏன்னா அவளும் அந்த டைம் எழுந்துச்சு பண்ணிங்க அப்படின்னு கேட்பா. ஸோ அல்டிமேட்லி ஏதாவது ஒன்று வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு மனுஷன் வந்து ப்ராம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. விடிய காலையில் எழுந்திருக்கிறது அப்படின்றது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாஸ்க். இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு டிசிப்ளினை வந்து செட் பண்ணுங்க. ஸோ டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் நான் ரீசெண்டாக இதுக்கப்புறம் நான் 2 புத்தகங்கள் படித்தேன். ஃபஸ்ட்டு புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரயன் ஹாலிடே ரீசெண்டாக எழுதின புக் வந்து டிஸ்டினி, இது டிசிப்ளின் இஸ் டெஸ்டினி அப்படின்ற மாதிரி ஒரு புக் எழுதியிருக்காரு.
ரொம்ப ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு. பட் ரைன் ஹாலிடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோயிக் லெவலில் கொண்டு வந்து எழுதியிருப்பாரு. இந்த புக்கில் வந்து எனக்கு என்ன அந்த ஸ்டோயிஸ் ஃபிலாசபி என்ன ரொம்ப வந்து ஒரு பாதிச்ச ஒரு ஃபிலாசபி. மார்க்கஸ் அரேலியஸ் அவர் சொன்ன விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரி தூங்குறது அப்படின்றது ஒரு அருமையான ஒரு விஷயம். பட் ஆனால் நான் என்ன புஷ் பண்ணி நான் பெட்ல இருந்து எழுந்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விலங்கினங்களும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிக்கும். அதுக்கு வந்து ஒரு டியூட்டி இருக்கும் சைக்கிள். அதே மாதிரி தான் நம்மளும் மனுஷங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹேபிச்சுவல் பேட்டர்னை கொண்டு வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி மார்க்கஸ் அரேலியஸ் வந்து அந்த டைம் அப்போ சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இவர் வந்து டிசிப்ளினை பற்றி இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. டைம் கிடைச்சா மறக்காம இந்த புக்கை படிச்சு பாருங்க. அடுத்த புக்கு பார்த்தீங்கன்னா டிசிப்ளினை பற்றி பேசின 2வது புக் வந்து பிரையன் ட்ரைசி அப்படின்றவர் எழுதின ஒரு புக். இந்த புக்குமே வந்து நிறைய இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் சொல்றாங்க டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்றது. இது மாத்திரம் கிடையாது, ரொம்ப நல்ல ஒரு ரிச் பீப்புள் இல்லை மல்டி மில்லியனர்ஸ் இவங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கிற பிக்கஸ்ட் அண்ட் நம்பர் 1 கிரேட்டஸ்ட் டேலண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் அப்படின்ற ஒரு டேலண்ட் இருக்கும். இன்னொரு இதோட ஒரு லூஸான ஒரு ஃபார்ம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லலாம். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் எட்டிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிசிப்ளினை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜட்ஜ்மெண்டல் பேட்டர்ன்ஸ். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை வந்து பயங்கரமாக ஜட்ஜ் பண்ணுவோம். இவன் அந்த தப்பு பண்ணிட்டான், அடுத்தவன் அந்த தப்பு பண்ணிட்டான். பட் நம்ம வந்து என்னைக்கா ஒரு நாளைக்கு நம்ம வந்து கேட்டிருக்குமா, அதாவது நான் பண்ணுறது வந்து கரெக்டாக தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓவராக செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு, நான் பண்ணது எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே போயிடுச்சு, நான் ஒரு லூசர், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் விஷயங்கள் இருக்கும். ஸோ ஜட்ஜ்மெண்டல் பிஹேவியர் வெளிப்புறமாக இருக்கிற ஒரு ஆளுக்கும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்மளையும் நம்ம வந்து ஜட்ஜ்மெண்டல் பேட்டர்ன் மூலயமா நம்ம வந்து பார்க்கவே கூடாது. நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டைம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்டல் பிஹேவியர் இல்லைனா இந்த விக்டம் மைண்ட் செட் இதெல்லாம் நமக்குள்ள காமனாக வர வேண்டிய விஷயங்கள். ஸோ அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த புக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், aMan Search for Meaning by விக்டர் ஃப்ராங்கல். ஸோ இந்த புக்கை பற்றி பேசணும். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. பட் இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புக் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு டாக்டராக இருந்தார். இவர் வந்து ஒரு நாசி கேம்ப்ல வந்து மாட்டியிருந்தார். அதாவது இவரோட வைஃப் குழந்தைங்க எல்லாத்தையும் பிரித்து ஜெர்மன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து இந்த கேம்ப்ல போட்டிருந்தாரு. இந்த கேம்ப்ல போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம்ப்ல வந்து பாதி பேருக்கு வந்து லைஃபோட ஒரு ஹோப்பே வந்து போயிருச்சு. நான் ஏன் வாழணும், இப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நான் வந்து வாழணுமா, எனக்கு செத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாதிரி டைம் அப்போ நிறைய பேர் சூசைடும் பண்ணி செத்து போயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க சாரி. பட் இவரை பார்த்தீங்க அப்படின்னா சம்வேர் டவுன் த லைன் இவருக்கு வந்து நம்ம வாழ்றதுக்குண்டான ஒரு ரீசனை வந்து அவர் கண்டுபிடிச்சார். வை ஃபார் அ லைஃப் அப்படின்மா. ஆக்சுவலி இந்த வை அப்படின்ற கான்செப்ட் வந்து இவர் கொண்டு வரல. வை அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து ஃப்ரெட்ரிக் நிஷே அப்படின்றவர் கொண்டாந்தார். இஃப் அ பர்சன் நோஸ் த வை ஹீ கேன் மேனேஜ் தி எனி ஹவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். எப்பேற்பட்ட அந்த ஹவ்வே வந்து இந்த வை அப்படின்றது வந்து தெரிஞ்சால் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த புக்லேயும் பேசப்பட்ட ஒரு விஷயங்கள். உங்களோட லைஃப் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் ஜட்ஜ்மெண்டல் பிஹேவியர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது, இல்லைனா வந்து ஏதாவது டீப் கைண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் உங்களை வந்து பாதிச்சிருக்கு. யாராவது ஒரு ஆள் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வேலைக்கு போனீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹாபியாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கலாம் தேவையில்ல, அவங்க வந்து ஒரு ஜீனியஸ் எக்ஸப்ஷனல் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் வந்து கிரிட்டிசிசம் அண்ட் ஹர்ட்டிங் அதர்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு நிறைய தெரியும். இந்த மாதிரி பீப்புளெல்லாம் வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஒரு ஐடல் இல்லை ஐகான்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு படிக்கவும் படிக்காது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த புக்கை தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு டைமாவது படிச்சு பாருங்கள், aMan Search for a Meaning. ஸோ இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒருத்தர் வந்து வாழ்ந்து வெளியே வந்திருக்காரு அப்படின்னா நம்மளோட லைஃப்பை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். நம்மளோட எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளால் போராடி வெளியே வர முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, ஒரு சிங்கிள் மதராக இருக்காங்க, அதாவது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃபே வந்து உடஞ்சி போயிடும் இல்லையா. பட் அவங்களோட வை வந்து என்னவா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க, தன்னோட குழந்தைய வந்து சூப்பராக வளர்க்கணும் அப்படின்றது அந்த வை வந்து இருந்திருக்கும். ஸோ எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த ஹவ்வை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அவங்களோட வந்து சில்ட்ரனை வந்து வளர்த்துருப்பாங்க. இது வந்து ஒரு நிறைய பேரோட இந்த சிங்கிள் மதரோட ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும். பட் அவங்கள நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கதைகள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷனலான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் எல்லா பிரச்சனையுமே இந்த
ஜட்ஜ்மெண்டல் பிஹேவியர், நமக்கு எல்லாமே நஷ்டம், இதெல்லாம் பற்றி நினைக்கும் போது நம்மளோட லைஃப்பில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இந்த வை அப்படின்ற அந்த ஒரு மிக முக்கியமான வார்த்தைகளை தயவு செஞ்சு சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து எவ்வளோ மோசமான ஹவ் உங்களை வந்து அடித்தாலும் கூட உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதை நான் ஏன் இவ்வளோ எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த சில்வர் ஸ்டார் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட சிந்தனைகள் ரொம்ப முக்கியமான விஷயங்க. தாட் பவர் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய புஸ்தகங்கள் இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த சீக்ரெட், ரோண்டா பிரைன் அவங்களோட புஸ்தகங்கள் படிச்சிருப்பீங்க. இல்லை என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு 2 புஸ்தகங்கள் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து aMan Thinketh பை ஜேம்ஸ் அலன் அப்படின்ற புக் வந்து என்னை ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் பண்ண ஒரு புக். அவர் வந்து அந்த புக்கில் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, நம்மளோட மைண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபர்டைல் கார்டன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த மைண்டில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு சீட்ஸ் போட்டிங்க அப்படின்னாலும் வந்து அந்த சீடு வந்து உடனே வந்து வேறு பிடிச்சி வளரும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மைண்டில் வந்து கெட்ட விஷயங்கள், அதாவது ஒரு நெகட்டிவாக ஏதாவது தூக்கி போட்டிங்க அப்படின்னா அது இமீடியட்டாக வந்து ஒரு செடி கொடியாக பரவறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அது பேர் வீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து குட் சீட்ஸ் அப்படின்றது வந்து பாசிட்டிவ் மென்டாலிட்டி, பாசிட்டிவ் ஆட்டிடியூட், இல்லை எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அட்வர்சிட்டி ஓவர் கம் பண்ணக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சீடுங்கிறாரு. இதை நீங்கள் வளர்க்க பழகிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மைண்ட் இஸ் தி மோஸ்ட் ஃபர்டைல் கார்டன். ஸோ மறக்காம டைம் கிடைச்சா ரொம்ப சின்ன புக்குங்க அது. இப்போதைக்கு அந்த புக்கை நான் வேற யாருக்கோ படிக்க கொடுத்து எனக்கு தெரிஞ்சு திரும்பி வரல. இருந்தால் நான் அந்த புக்கை ஆக்சுவலி இப்போ காட்டியிருப்பேன். ரொம்ப சின்ன புக், எனக்கு தெரிஞ்சு less than 100 pages, aMan Thinketh பை ஜேம்ஸ் அலன். இதை மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு புக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக்கு எனக்கு தெரிஞ்சு வந்த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் பை டாக்டர் ஜோசப் மர்பி. ஸோ இந்த புக்கும் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் புக்ஸ். ஸோ இதை தயவு செஞ்சு நீங்கள் வந்து மறக்காதீங்க. இந்த புக்கோட ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைஃப்பில் வந்து 4வது விஷயம் வந்து ஹாப்பினஸ்ஸா இது ரொம்ப காமனான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். பட் உலகத்தில் வந்து எத்தனை பேர் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து ரொம்ப கம்மி தான். அதுவும் இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பினஸ் கோஷன்ட் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ்ஸை தேடி ஓடி ஏதாவது ட்ரக்ல ஹாப்பினஸ் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இல்லை சிகரெட்டில் ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா கிடையாது. நல்லா போய் தண்ணி அடிக்கிறீங்களா ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னா அது பேர் கிடையாது. டிஃப்ரென்ஸ் என்னன்றது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஷர் அப்படின்னு சொல்லலாம். ஹாப்பினஸ் அப்படின்றது லாங் ஃபார்ம் கண்டென்ட். அதாவது காசு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து சிட் ஃபண்டில் போய் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இம்மீடியட்டாக அது கொஞ்சம் வந்து காசு கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ப்ளஷர்னு சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 10 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணி அது பூதாகரமான வளர்ச்சி அடையுது அப்படின்னா அது வந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எது பர்மனன்ட், எது ப்ளஷர், எது ஹாப்பினஸ் அப்படின்றத நீங்கள் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ ஹாப்பினஸ் அப்படின்றது போய் சர்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள் கிடையாது, அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். ரொம்ப மோசமான தருணங்கள்லையும் ஒரு மனுஷனால வந்து சந்தோஷமா இருக்க முடியும். இது நான் படிச்ச ஒரு புக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பரமஹம்சா யோகானந்தா அப்படின்றவரோட புஸ்தகம் நான் படித்தேன். அப்போ படிக்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூ ஆல்வேஸ் ஹேவ் தி ரைட் டு ரிமெயின் ஹாப்பி irrespective ஆஃப் யுவர் பேட் சிச்சுவேஷன். ஸோ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட பர்த்ரைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அடுத்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக்கு மறக்காமல் உங்களுக்கு கிடைச்சா படிச்சு பாருங்க. இந்த புக்கு வந்து தலை லாமா எழுதின புக்கு, தி ஆர்ட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இன்கேஸ் உங்களால் அது முடியல அப்படின்னா ஆடியோ புக் ரீதியாவது அட்லீஸ்ட் கேட்டு பாருங்கள். இப்போ நான் சொன்னதில் இந்த விடிய காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன் அப்படின்றது, இந்த 5 மணிக்கு எழுந்திருக்கிறது எனக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து புஸ்தகம் படிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி வெறி பிடிச்சி அலையிற ஒருத்தருக்கு 5 மணிக்கு நான் வந்து ஆடியபிளில் நான் கேட்பேன். எத்தனை பேருக்கு அது பிடிக்குமோ இல்லையோன்னு தெரியல. தயவு செஞ்சு அமேசானில் இருந்து அந்த ஆடியபிள் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படியாவது வாங்கி உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வைங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மாதத்துக்கு ஒரு 180 ரூபீஸோ தான். ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு புக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். உங்களுக்கு தமிழில் கேட்குறீங்களோ, அட்லீஸ்ட் இங்கிலீஷில் கேட்குறீங்களோ, அட்லீஸ்ட் உங்களால் படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரியாவது நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு விடிய காலையில் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. நான் எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 6-7 கிலோமீட்டர் வாக் போகும்போது இதுக்கு எப்படியும் ஒரு 1 hour ஆயிரும். அந்த 1 hourல எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த புக்கோட அட்லீஸ்ட் கொஞ்சமாவது என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்படி என்னால் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த காலையில் எழுந்திருக்கிறது, அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட
இப்போ நான் பேசுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள நிறைய பேரை புஸ்தகம் படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த சேனலே இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 2023ல இந்த 4 philosophical கான்செப்ட்ஸ் எப்படியாவது ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று வந்து டிசிப்ளின், மறக்காம நீங்க டிசிப்ளின்டா இருக்கணும். 2வது வந்து செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், இல்ல பிறர் வந்து ஜட்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்வர்சிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சிச்சுவேஷனையும் தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு லைஃப்ல மோசமாயிரலாம், நாளைக்கு இந்த சிச்சுவேஷன்ல இருந்து உங்களோட வளர்ச்சி கண்டிப்பா பூதாகாரமா வர்றதுக்கு உண்டான சான்சஸும் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு வந்து எதையுமே இந்த ஜட்ஜ்மெண்டல் பிஹேவியர் யோசிக்காதீங்க. 3வது தாட் பேட்டர்ன். எவ்வளோ மோசமான நிலைமையில இருந்தாலும் தயவு செஞ்சு வந்து என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபிலாசபி தயவு செஞ்சு யோசிக்காதே. உங்க மைண்ட்ல நீங்க என்ன போட்டுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். ரொம்ப டிமோட்டிவேட்டடா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச் கேளுங்க. ஒன்றும் தப்புலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே எனக்கு ஒரு மிகவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புஸ்தகங்களா தான் இருந்தது. முடிஞ்ச அந்த ஹேபிட்டை டெவலப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சோர்வடைகிற டைம்ல ஏதாவது ஒரு நல்ல புக் எடுத்து படிச்சு பாருங்க. உங்களால எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பிலாசபில இருந்து, இந்த பேட் நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து வெளியே வர முடியும். அடுத்த 4வது வந்து ஹாப்பினஸ். சின்ன விஷயங்களுக்கும் தயவு செஞ்சு ஒரு கிராட்டிடியூட் மெயின்டைன் பண்ணுங்க. எனக்கு இது கிடைச்சதுக்கு நன்றி, எனக்கு இருக்கிற ஃபேமிலி கிடைச்சதுக்கு நன்றி, எனக்கு இன்னைக்கு சாப்பிட்ற ஃபுட்டுக்கு உண்டான ஒரு ஐ தேங்க் த ஃபுட் தட் இட்ஸ் பீன் தேர் ஃபார் மீ. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு ஒரு கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களால் வந்து ஹாப்பினஸை பார்க்க முடியும். பெரிய விஷயம், எனக்கு ஒரு பெரிய கார் கிடைச்சாதான் நான் சந்தோஷமாயிருவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கிடைச்சாலும் வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் தான் வந்து நீங்கள் வந்து செய்யணும். ஸோ இந்த 4 இதையும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேல்யூவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான மேட்டர், நான் ஏன் இந்த புக்கு சம்மரி கொண்டு வரல அப்படின்னா, என்னால் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு புஸ்தகம்லாம் என்னால் முடிக்க முடியல. அதுதான் உண்மையான விஷயங்கள். பட் ஆனால் அந்த புக்கை தவிர நான் நிறைய விஷயங்கள் நான் எக்கச்சக்கத்துக்கு படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ இனிமேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா என்னால் பகிரக்கூடிய விஷயங்கள் புக்கு இல்லாமல் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸும் நான் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. விருப்பம் இல்லை, எனக்கு நீ புக்கு மாத்திரம் தான் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கனாலும் ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுவேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் a lot for watching this guys. Bye and take care.